வீக்கா ஃபேன்ஸ்லாம் எப்படிப்பா இருக்கீங்க? சூப்பரா. இங்க உள்ள வந்தோடனே ஒரு வைப் இருந்துச்சு பாத்தீங்களா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ உங்க சீரியல்ல வந்து நான் தெலுங்கு 4 லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கேன். லாங்குவேஜ் பார்க்கறாங்க. எது லாங்குவேஜ் தெரியாம எப்படி பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? ப்ரோ எந்த சீரியல் பார்க்க மாட்டேன். நான் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சி பார்க்குறேன். மகாநதி ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா லாங்குவேஜ் தெரியாமலே பாக்குறாங்கன்னா அவ்வளவு லவ் சார் உங்க மேல. நம்மளால ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்கல்ல பெருமை தான். ப்ரோ அதெல்லாம் மகாநதி வந்து ஆஸ் சுவாமிநாதன் அவர் வச்சு இங்க ரெப்ரசென்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. நடுவில் என்ட்ரி ஆனாரு சொன்னாரோ, பட் த இம்பாக்ட் ஹி கிரியேட்டட் இஸ் வெரி வெரி பிக் அண்ட் ஐ நோ ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி ஆன் தட். என்னக்கா சர்காஸ்டிக்கா சிரிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஐயோ பெருமாளே பட்டர்ஃப்ளை பறக்குது. இன்னைக்கு அடிச்சது பாறா லக்கு. செட்ஸ்ல வி ப்ரொஃபஷனலி பாண்ட் வெல் டுகெதர். எங்க சீன்ஸ் வந்தா நாங்க 100% என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் அவ்வளவு ஃபேன்ஸ் வீக்கான்னு அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க உங்களை. நான் ஒரு வார்த்தை எழுதினேன். அது ஒரு வார்த்தைனா 2 வார்த்தை ஹைஃபன் போட்டு ஒரே வார்த்தை ஆக்கிட்டேன் நான். எவர் கிவிங். அதாவது என்னைக்குமே கொடுக்கறது மட்டும்தான். நீங்க கொடுக்கறது மட்டும்தான். என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க. அண்ட் இந்த மூமெண்ட்டை இன்னும் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக மாற்ற போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அவங்களன்னா எப்படி? காவேரி இல்லைனா எப்படி? கூப்பிடலாமா காவேரியா? லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி பிரியா. எத்தனை பேருக்குப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த வீக்கா ஃபேன்ஸ்லாம்? எங்கப்பா இருக்கீங்க? வீக்கா ஓ பா. நீங்க பேசியே ஆகணும் ப்ளீஸ். உங்க ஹீரோ அவார்டு வாங்கியிருக்காரு. குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்க உள்ள வந்தோடனே ஒரு வைப் இருந்துச்சு பாத்தீங்களா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ? அண்ட் நான் இன்னும் ஒரு விஷயம், மகாநதி வந்து ஆஸ் சுவாமிநாதன் அவரை வச்சு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து நடுவில் என்ட்ரி ஆனாரு சொன்னாரோ, பட் த இம்பாக்ட் ஹி கிரியேட்டட் இஸ் வெரி வெரி பிக் and I know all of you will agree on that. So என்னக்கா சர்காஸ்டிக்கா சிரிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஐயோ பெருமாளே பட்டர்ஃப்ளை பறக்குது. இன்னைக்கு அடிச்சது பாறா லக்கு. சரி, அவர் வரத்துக்கு முன்னாடியும் மகாநதி வந்து அழகா இருந்துச்சு. ரொம்ப ஒரு சென்சிபிளான கதை, அப்பா பொண்ணுங்க அந்த மாதிரின கதை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்க்கா, அதுக்காக சொல்லிக்கிறேன்க்கா ப்ளீஸ். அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கு அப்புறமா இட் வென்ட் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து ரொம்ப தீவிரமாக சூடு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவருக்கு அவார்டு கொடுத்தது இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் 2 பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீக்கா ஃபேன்ஸ்லாம் எப்படிப்பா இருக்கீங்க? சூப்பரா. ஓகே, ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் நீங்க. உங்க சீரியல்ல வந்து நான் தெலுங்கு 4 லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கேன். இது 4 லாங்குவேஜ் பார்க்கறாங்க. எது? ஒரே சீரியல் 4 லாங்குவேஜ்ல பார்க்கறீங்களா? 4 லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காரு. ஆமா, 4 சீரியல். அதுல வந்து கன்னடல கூட வருது. ஓ, தெலுங்குல ஒரு சீரியல் வருது, கன்னடல கூட வருது. ஆனா அந்த லாங்குவேஜ் தெரியாம நான் கன்னடல கூட பார்க்கறேன். ப்ரோ எந்த சீரியல் பார்க்க மாட்டேன். நான் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சி பார்க்குறேன். மகாநதி. லாங்குவேஜ் தெரியாம எப்படி பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? அந்த சீரியல் தெலுங்குல பார்க்கறாங்கடா. அந்த சீரியல் தெலுங்குல பார்க்கறாங்கடா.
ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா லாங்குவேஜ் தெரியாமலே பாக்குறாங்கன்னா அவ்வளவு லவ் சார் உங்க மேல. நம்மளால ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்கல்ல, பெருமை தான். ப்ரோ அதெல்லாம் தாண்டி நன்றி ப்ரோ இந்த லவ்க்கு நீங்க என்ன Thank you, சொல்ல thank you. 6ல இருந்து 60 வரை எல்லாருமே உங்க ஃபேன்ஸ் அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க உங்களை. இங்க பாக்குறப்பே வந்து உங்களை கத்துறாங்க சுவாமிநாதன் சுவாமிநாதன் அப்படி அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அங்கே வெளியே இருக்கும்போது ஒரு செக்மெண்ட் பண்ணாங்க, லைக் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை எழுதுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு வார்த்தை எழுதினேன். அது ஒரு வார்த்தைனா 2 வார்த்தை ஹைஃபன் போட்டு ஒரே வார்த்தை ஆக்கிட்டேன் நான். எவர் கிவிங். அதாவது என்றைக்குமே கொடுக்கறது மட்டும்தான். நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான். என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் நான் டிவி சீரியலில் நடிக்கிறேன், என் நடிப்பை பார்த்து நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ அன்பு, எங்கே போனாலும் இவ்வளோ கத்தல், இவ்வளோ சத்தம், எனக்கு சப்போர்ட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்களை பெருமைப்படுத்த முடியும், அவ்வளோதான். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட ஒரு பெரிய ஸ்டேஜில் என்னை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ். செட்ஸில் வி ப்ரொஃபஷ்னலி பாண்ட் வெல் டுகெதர். எங்கள் சீன்ஸ் வந்தால் நாங்கள் 100% என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் அவ்வளோ ஃபேன்ஸ் வீக்கான்னு அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க உங்களை. சூப்பர். தொடர்ந்து இதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள்ல எங்களை இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. இந்த விருது மாதிரி நிறைய விருது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வீகா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். லவ் யூ லாட்.